கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதிய நேயர் விருப்பம் என்ற கவிதை நூலில் மண் என்ற கவிதையை நாம் பார்க்க இருக்கிறோம். கவியரங்கங்களில் தொடக்க காலங்களில் மரபு கவிதைகள் மட்டுமே பாடப்பட்டு வந்ததுண்டு. அந்த மரபை உடைத்து முதலாக புது கவிதையை கவியரங்கத்தில் அறிமுகப்படுத்தியவர் கவிக்கு அப்துல் ரஹ்மான். அவர் அறிமுகப்படுத்திய அந்த புது கவிதை தான் இந்த மண். மண் என்ற இந்த கவிதையை பேரறிஞர் அண்ணா அவர்கள் பலமுறை அவரை வாசிக்க சொல்லி, கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களை வாசிக்க சொல்லி கேட்டதாக கவிக்கு அப்துல் ரஹ்மான் அந்த நூலில் பதிவு செய்கிறார். அந்த கவிதை நூலிலிருந்து மண் என்ற தலைப்பில் இப்போது நாம் அந்த கவிதையை பார்க்க இருக்கிறோம். உயிர்களின் கருப்பை நான், சமாதியும் நானே. புற்கள் என் புலகம், பூக்கள் என் கனவுகள். குறிஞ்சி என் கொங்கை, முல்லை என் கூந்தல். மருதம் என் மணிக்கரம், நெய்தல் என் சேலை. பாலை என் வேனிற்கால வியாதி. வசந்தத்தில் நான் பூப்படைகிறேன், கார்காலத்தில் களவி செய்கிறேன், இலையுதிர்காலத்தில் விரதம் இருக்கிறேன். உங்கள் தாய் 10 மாதம்தான் உங்களை சுமக்கிறாள், நானோ ஆயுள் முழுவதும் உங்களை சுமக்கிறேன். பெற்றவளே, பிணம் என்று உங்களை ஒதுக்கும் போதும் என் வயிறு உங்களை ஏற்றுக்கொள்கிறது. பெற்றவளே, பிணம் என்று உங்களை ஒதுக்கும் போது என் வயிறு உங்களை ஏற்றுக்கொள்கிறது. உங்களை முதலில் என் மார்பில் தவழவிட்டு இறுதியில் வயிற்றில் ஏந்தும் உங்கள் தாயின் எதிர்ப்பதம். உங்களை முதலில் என் மார்பில் தவழவிட்டு இறுதியில் வயிற்றில் ஏந்தும் உங்கள் தாயின் எதிர்ப்பதம் நான். ஒரே நேரத்தில் நான் உங்களுக்கு சமாதியாகவும் விதைகளுக்கு கருப்பையாகவும் இருக்கிறேன். நான் ஆக்குகிறேன், காக்கிறேன், அழிக்கிறேன். ஆக்குவதற்காகவே அழிக்கிறேன். கடவுளுக்கு நான் காரியதரிசி. உங்கள் தொட்டில் நான், ஊட்டும் வட்டில் நான், கடைசியில் தூங்கும் கட்டிலும் நானே. மண் என்ற பெயரில் என் மீது ஆசை வைப்பவரை பழிப்பதும் நீங்கள்தான். நாடென்ற பெயரில் ஆசை வைத்தால் பற்று என்று பாராட்டுவதும் நீங்கள்தான். நான் மலடில்லை. என்னை யாரேனும் மலடி என்றால் அவர்கள் ஆண்மையைத்தான் சந்தேகிப்பேன். உழைக்காமல் இல்லை என்கிறார் சிலர். உழைக்காமல் இல்லை என்கிறார் சிலர். அவர்களை கண்டு சிரிக்கிறேன். உழைத்தும் இல்லை என்கிறார் சிலர். அவர்களை கண்டு அழுகிறேன். என்னை ஆள விரும்புகிறவனை நான் வெறுக்கிறேன். என்னில் ஆக்க விரும்புகிறவர்களை நான் காதலிக்கிறேன். நீங்கள் என்னை காலால் மிதிக்கிற போது பெருமை அடைகிறேன். ஆனால்
என்னில் பிச்சை பாத்திரம் செய்து கையில் ஏந்துகிற போது அவமானப்படுகிறேன். நீங்கள் என்னை கீறுகிறீர்கள், நான் சோறு தருகிறேன். என்னை காயப்படுத்துகிறீர்கள், நான் பாலூட்டுகிறேன். பெண்களுக்கு பொறுமை குணம் வந்தது மசக்கை நேரத்தில் எண்ணெய் தின்றதால் தான். பெண்களுக்கு பொறுமை குணம் வந்தது மசக்கை நேரத்தில் எண்ணெய் தின்றதால் தான். நீங்களும் நானும் வேறு வேறு அல்ல. காலக்குயவன் எண்ணெய் பிசைந்து பரிணாம சக்கரத்தில் வணைந்த பாத்திரங்கள்தாம் நீங்கள். காலக்குயவன் எண்ணெய் பிசைந்து பரிணாம சக்கரத்தில் வணைந்த பாத்திரம்தான் நீங்கள். இதுதான் அந்த கவிக்கு அப்துல் ரஹ்மானின் மண் என்ற கவிதை. இந்த இடத்தில், இந்த கவிதையில் அவர் பல இடங்களில் மண்ணை தாயை விட மேலானவளாக புனிதப்படுத்துகிறார். அவர் ஒரு இடத்தில் கூறுகிறார், உங்கள் தாய் 10 மாதம்தான் உங்களை சுமக்கிறாள், நானோ ஆயுள் முழுவதும் சுமக்கிறேன். தாய்க்கு 10 மாதம்தான், ஆனால் இந்த மண் மாதா நம்மை ஆயுள் முழுவதும், ஏன் ஆயுள் முடிந்த பிறகும் அவள்தான் நம்மை சுமக்கிறாள். அதனால்தான் உங்களை நான் சொல்கிறேன், தாயை விட மேலானவனாக இந்த மண்ணை அவர் சித்தரிக்கிறார். இன்னொரு இடத்தில் கூறுகிறார், நான் ஆக்குகிறேன், காக்கிறேன், அழிக்கிறேன். ஆக்குவதும் மண்தான், காப்பதும் மண்தான், அழிப்பதும் மண்தான். ஆக்கக்கூடிய ஒன்று, காக்கக்கூடிய ஒன்று, அழிக்கிறதே. அழிப்பது எப்படி உயர்ந்ததாக இருக்கும்? அதற்கும் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அடுத்த வரிகளில் பதில் சொல்கிறார், ஆக்குவதற்காகவே அழிக்கிறேன், சும்மா இல்லை, ஆக்குவதற்காகவே, இன்னொன்றை புதிதாக அல்லது வேறொன்றை புதிய வடிவத்தில் ஆக்குவதற்காகவே நான் அழிக்கிறேன். மண் என்ற பெயரில் என் மீது ஆசை வைப்பவரை பழிப்பதும் நீங்கள்தான். மண்ணாசை, மண்ணாசை வரும்போது அவர் பெரிய மண்ணாசை பிடிச்சவன்டா அப்படின்னு பழிப்பதும் நாம தான். அதே சமயத்தில் நாடென்ற பெயரில் ஆசை வைத்தால் பற்று என்று பாராட்டுவதும் நீங்கள்தான். நாட்டுப்பற்று, நாட்டுப்பற்று இல்லைன்னா நம்ம தூற்றுவோம். நாட்டுப்பற்று இருந்தால் அவனுக்கு நாட்டுப்பற்று இருக்குப்பா அப்படின்னு பாராட்டுவோம். ஆக மண்ணாசைன்னு வரும்போது பழிப்பதும் நாம் தான், அதை நாட்டுப்பற்று என்று வரும்போது பாராட்டுவதும் நாம் தான். இதைத்தான் அழகாக சொல்கிறார். என்னை ஆள விரும்புகிறவனை நான் வெறுக்கிறேன், என்னில் ஆக்க விரும்புகிறவனை நான் காதலிக்கிறேன். ஏன் ஆள விரும்புகிறவனை வெறுக்கிறேன் மண் சொல்லுது? ஆள விரும்புபவன் அல்லது ஆள்பவன் ஆக்குவதில்லை, மக்களுக்கான நன்மைகளை ஆக்குவதில்லை, அவன் அழிக்கிறான். அதனால்தான் மண் அவனை வெறுக்கிறது. ஆக்க விரும்புகிறவனை இந்த மண்ணில் புதிது புதிதாக பெரும்பாலான பல விஷயங்களை, பல பொருட்களை, பல பொருள்களை, பல புதிய கண்டுபிடிப்புகளை, பல புதிய சக்திகளை நாம் ஆக்கியிருக்கிறோம், உருவாக்கி இருக்கிறோம். அதனால்தான் அப்படிப்பட்ட ஆக்குதலுக்கு சொந்தக்காரனாகிய அவர்களை இந்த மண் காதலிக்கிறது. அடுத்த வரி பாருங்க, நீங்கள் என்னை காலால் மிதிக்கிற போது பெருமை அடைகிறேன். காலால் மிதிக்கிற போது பெருமை அடையக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்றால் அது மண் மட்டும்தான். தாயும் தந்தையும் பெருமை அடைவார்கள், ஆனால் அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. நீ குழந்தையாக இருக்கும்போது உன்னுடைய தாயோ உன்னுடைய தந்தையோ அல்லது உன்னுடைய உறவுகளோ நீ மிதித்தால் பெருமை அடைவார்கள். ஆனால் நீ ஓரளவு வயதுக்கு வந்த பிறகு நீ மிதித்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஆனால் மண் மாதா சொல்கிறாள், நீங்கள் என்னை காலால் மிதிக்கிற போதும் நான் பெருமை அடைகிறேன். அப்போ எப்போ அவன் நம்ம மீது கோபப்படுறா? ஆனால் என்னில் பிச்சை பாத்திரம் செய்து கையில் ஏந்துகிற போது நான் அவமானப்படுகிறேன். இன்னைக்கு பிச்சை பாத்திரம், மண் பிச்சை பாத்திரம் கையில் ஏந்திக்கிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். பிச்சை எடுப்பதை மண் மாதா அசிங்கமாக, அவமானமாக கருதுகிறாள். எனவேதான் தன்னிலிருந்து ஒரு பிச்சை பாத்திரத்தை தயாரித்து விட்டார்களே என்று அந்த மண் மாதா அவமானப்படுகிறாள். நீங்கள் என்னை கீறுகிறீர்கள், நான் சோறு தருகிறேன். யாராவது ஒரு ஆளை குத்திட்டா அல்லது காயப்படுத்திட்டா சாப்பாடு கொடுப்பாங்களா? ஆனால் நாம் கலப்பையால் உழும்போது அல்லது
அதற்கான இயந்திரத்தை கொண்டு நாம் உழும்போது மண் மாதா சாப்பாடு உணவு தருகிறாள், சோறு தருகிறாள். என்னை காயப்படுத்துகிறீர்கள், நான் பாலூட்டுகிறேன். மண் மாதாவை நாம் காயப்படுத்தும் போதெல்லாம் பால் என்ற அந்த அமுதத்தை, தண்ணீரை நமக்கு வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறாள். குழந்தையாக இருக்கும்போது தான் பால், கடைசி வரை தண்ணீர் தான். அந்த தண்ணீரை பாலாக கவிக்கு அப்துல் ரஹ்மான் உருவகப்படுத்துகிறார். பெண்களுக்கு பொறுமை குணம் வந்தது மசக்கி நேரத்தில் என்னை தின்றதால் தான். பெண்களை பொறுமையின் பிறப்பிடமாக நாம் கூறுகிறோம். ஆனால் மண் என்ன சொல்கிறதாம்? கவிக்கோ சொல்கிறார், இந்த பெண்களுக்கு பொறுமை வந்ததே மசக்கி நேரத்தில் அவர்கள் மண்ணை சாப்பிட்டதால் தான் அந்த பொறுமை வந்ததாக அவர் குறிப்பிடுகிறார். கடைசியில் முடிக்கிறார், நீங்களும் நானும் வேறல்ல. என்னதான் இருந்தாலும் நீ நானும் வேறல்லப்பா. நம்ம எல்லாருமே என்னது, காலக்குயவன் இறைவன் என்னை பிசைந்து, அந்த மண்ணை பிசைந்து பரிணாம சக்கரத்தினுடைய பரிணாமம், சக்கரத்திலிருந்து என்ன பண்ணுறோம், மண்ணை பிசைந்து பானை செய்கிறோம். அதனுடைய பரிணாம வளர்ச்சி 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 அடுத்ததாக என்னவாகிறதாம்? மனிதன் என்னும் பாத்திரமாக மாறுகிறதாம். கடவுள் மனிதனை மண்ணால் படைத்ததாக இஸ்லாம், கிறித்துவம், யூதம் போன்ற மதங்கள் பேசுகின்றன. அதைத்தான் இவர் சொல்கிறார், நீங்களும் நானும் வேறல்ல, காலக்குயவன் என்னை பிசைந்து பரிணாம சக்கரத்தில் வணைந்த பாத்திரங்கள் தான் நாம். நம்ம வேற யாரும் இல்லப்பா, மண்ணினுடைய பரிணாம வளர்ச்சி தான் நாம் என்று மிக அற்புதமாக இந்த கவிதையை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் முடித்திருக்கிறார். மீண்டும் இன்னொரு கவிதையோடு சந்திப்போம். நன்றி.